நகைச்சுவை நம்முடைய பண்டைய இலக்கியங்கள்லையும் இருக்கு. ஒன்று பார்க்கலாம். நந்தி கலம்பகம் அப்படின்ற இலக்கியத்தில் இருக்கிற ஒரு சின்ன நகைச்சுவையை பார்க்கலாம். தெல்லாற்று போர்ல நந்திவர்ம பல்லவன் வெற்றி பெற்று விடுகிறான். அவனை போய் பாராட்டி பரிசில் பெற்று வரணும்னு பாணன் அவர்கள் கிளம்பி போகிறார்கள். பாணன், பாணினி. பாணன் கணவன், பாணினி மனைவி. இருவருமே இவர்கள் எல்லாருமே இசையமைத்து பாடுவதிலே மிகவும் வல்லவர்கள். இவன் போய் ராஜாவை பார்த்து பரிசெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வரும்பொழுது ஒரு இயற்கை சூழல் மழை வரா மாதிரி இருக்கு. அதனால ஒரு விலை மகளிர் வீட்டில் இரவு இருந்துட்டு காலையில வீட்டுக்கு திரும்ப வரான். வீட்டுக்கு வந்தவொன்னா அவனுடைய மனைவி சொல்றா, நேற்று இரவு நீ என்னுடைய தங்கையோட வீட்டில் தங்கின, அங்கே நீ கானம்லாம் இசைச்சு பாடின, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றா. இவன் ரொம்ப ஆசையாக தான் அரசர்கிட்ட வாங்கி அந்த பரிசு பொருட்களை எல்லாம் காமிக்கிறான். ஆனால் இவ கொஞ்சம் கோபமாக இருக்கா. ஊடல், அதாவது இவன் விலை மகளிர் வீட்டில் தங்கிட்டு வந்துட்டான்னு ஊர் முழுக்க ஒரு புரளி. உண்மைதான் இருந்தாலும் அதை தவறா அந்த வதந்தி கலப்பி விடுறாங்க. அவன் நல்லவன், விலை மகளிர் வீட்டில் இருந்தாலும் அங்கே அவன் பாடிட்டு வரான். இந்த விலை மகளிர் கேட்குறா. விலை மகளிர்களும் மிகவும் அந்த இசை ஞானம் உடையவர்கள். அவனை பாடச் சொல்லி கேட்குறா. இருவருமே இசையை பற்றி பாடி இந்த இரவு பொழுது கழித்து விட்டு அவன் காலைல கிளம்பி வந்துடுறான். இந்த ஊர் முழுக்க இந்த வதந்தி பரவினதுனால அவளுக்கு சின்ன ஒரு ஊடல் பாணினிக்கு ஏற்படுகிறது. பாணினி சொல்றா, ராத்திரி ஒரு காற்றில் ஒரு கானம் கரைஞ்சு வந்தது. அதை கேட்ட உடனே என்னுடைய அன்னை சொன்னால் பேய் அழுகிறது, நடுக்காட்டுல எங்கேயோ பேய் அழுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் நரி ஊளையிடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய தோழி சொன்னா எதுவுமே இல்லை, கண்டிப்பா நாய் தான் குறைக்கிறது அப்படின்னு சொன்னா. நாய் தான் குறைக்கிறது இது அப்படின்னு அவ கண்டிப்பா சொன்னா. ஆனா நான் சொன்னேன், இது காட்டுல அழற பேயோட ஒளியும் இல்ல, நரியோட ஊழ சத்தமும் இல்ல, நாய் குறைக்கிற சத்தமும் இல்ல, இது நீர்தான் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். நீர்தான் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அந்த பாட்டை கேளுங்களேன். ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர் தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டிலழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால், நீ என்றேன் நான், நீ என்றேன் நான். அழகா சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அதாவது நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதை நான் எங்க தெரிஞ்சிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, முனைவர் கு ஞான சம்பந்தம் அவருடைய உரையிலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சிருந்தேன். அப்புறம் கூகுளில் போய் தேடி பார்த்தா இந்த கிடைச்சது. நீங்களும் போய் படிச்சு பாருங்க.